வலிக்குதும்மா, என்னால முடியலம்மா. பயப்படாத ஜனா, அவனுக்கு நல்லாயிரும். எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன், கண்ணிலேயே பார்க்க முடியல. தயவு செய்து என் குழந்தைக்கு உதவி பண்ணுங்க. நல்லாயிருவேன். பயமா இருக்குமா? பயப்படாது, நல்லாயிரும். நீ கண்டிப்பா எல்லாரும் உனக்கு உதவி பண்ணுவாங்க. நீ நல்லாயிரும் ஜனா. உங்களை நம்பிதான் இருக்குது என் குழந்தையோட உயிரை. தயவு செய்து காப்பாத்துங்க. எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க. நீங்கள் தான் பொதுமக்கள், நீங்கள் தான் உதவி பண்ணி என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு. அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியுது. எங்கள் அண்ணனை உங்கள் குழந்தைய நினச்சி உங்களால் முடியாததை எங்களுக்கு உதவி பண்ணுங்க. மரண தருவாயில் உள்ள இந்த சிறுவனை பாருங்கள். உடனே அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் இவன் உயிர் ஆபத்தில் உள்ளது. 12 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. நமது மகனாக கருதி தயவு கூர்ந்து உதவுங்கள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா, டிஎன்பாளையம் ஒன்றியம், கொண்டையம்பாளையம் கிராம ஊராட்சி 12வது வார்டுக்கு உட்பட்ட வார்டு உறுப்பினர். எங்கள் வார்டுக்கு உட்பட்ட ரொம்ப வறுமை கோடுக்கில் இருக்கிற கார்த்திகேயன் ராதாமணி தம்பதியுடைய பையன் ஜனா இப்போ ஆப்ரேஷன் பையனுக்கு 12 லட்ச ரூபா செலவாகி வீடு எல்லாம் விற்று எல்லா செலவும் பண்ணிட்டாங்க. பெற்றோர்கிட்ட ஒரு 5 பைசா கூட இல்லைங்க. அவங்க என்ன வழி பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்து நீங்கள் முடிஞ்ச உதவி உங்களால் சிறு தொகையோ ஏதோ ஒன்றாலும் ஒரு தொகையோ கொடுத்து காப்பாற்றுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். நாங்கள் எல்லோரும் கோபிச்செட்டிப்பாளையம் அக்கரை கள்ளிப்பட்டிக்காரர் தாங்க. கார்த்திகேயன் தம்பதிங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஈரோடு வஉசி பார்க்கு பின்னாடி வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு உதவி பண்ணோன்னா நேரில் போய் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். என் பேர் பவுல் செல்வராஜுங்க, முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினருங்க. எனக்கு கார்த்திகனை சின்ன வயசுலேருந்தே தெரியுங்க. ஒரு 10 வருஷமாக பழக்குங்க. இப்போ அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போச்சுங்க. கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தா. அப்படி இப்போ அவனாலையும் முடியல. இப்போ அவங்கள மனைவி ஜனாவோட அம்மா ராதாமணி அவங்க குச்சிப்பை வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொற்ப வருமானம் தான், 200 300 ரூபாய்க்கு தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் எந்த வேலைக்கும் போக முடியாமல் திருப்பி நம்மகிட்ட ஒரு உதவி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இப்போவும் ஆதரவு கொடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க தங்களால் முடிஞ்ச உதவி ஒரு 100 200 எவ்வளோ வந்தாலும் சரிங்க. ஜனாவோட அப்பா கார்த்தியனோட வங்கி பேங்க் அக்கௌண்ட் கீழே நம்பர் கொடுத்துருக்குறேங்க. கீழே QR கோடும் கொடுத்துருக்குதுங்க. ஸ்கேன் பண்ணி நீங்கள் தங்களால் முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ அந்த உதவி செய்யும் சொல்லி கேட்டுக்கிறோம். ஜனாவோட அப்பா அம்மா கார்த்தியண்ணா ராதாக்கா அவங்க 2 பேர் பேர்லையும் ஜிபே ஃபோன் நம்பர் இருக்குதுங்க. தங்களால் முடிஞ்ச உதவியை ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலம் பயன்படுத்தி தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அனுப்புகிற ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பணம் அனுப்பும்போது ஏதாவது சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரையோ இல்லை QR கோடையோ ஸ்கேன் பண்ணி தங்களால் முடிஞ்ச பண உதவியை அனுப்பலாம். மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் சௌமியா. ஜனா எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஜனா என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கடந்த வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு 12 லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் ஒரு 6 மாதம் நல்லா இருந்தா ஜனா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜனவரியிலேருந்து அவனுக்கு ரொம்ப முடியல. இப்போ டாக்டர் திரும்ப நீங்கள் அறுவை சிகிச்சை திரும்ப பண்ணணும், அதுக்கு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, வேலைக்கு போக முடியறதில்ல. ஜனா பார்த்திங்கன்னா 8th வரைக்கும் ஸ்கூல் போனான். அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு இல்லைனால அவன் ஸ்கூல் போகிறதில்ல. அவன் நம்ம வீட்டு குழந்தைய நினச்சி ஜனாக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுங்க. ரொம்ப நிதி நெருக்கடியால் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு ஜனாவோட உயிரை காப்பாற்றுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுஷீலா. நாங்கள் கள்ளிப்பட்டி சேர்ந்தவங்க தான். எனக்கு ஜனா அவங்க அப்பா கார்த்தி ராதாமணி ஜனாவை சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க அவங்க பையன் ஜனாவுக்கு உடம்புனால முடியாதனால வீடு எல்லாம் விற்றுட்டு இங்கே ஈரோடு வஉசி பார்க்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறாங்க. வாடகை வீட்டில் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக மாட்டு அறுவை சிகிச்சையும் டாக்டர் சொல்லிட்டாங்க.
உடனடியாக சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக பொதுமக்களோ ஊர் பொதுமக்களோ நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள் வீட்டு குழந்தைய நினச்சி உங்கள் வீட்டு குழந்தைக்கு என்ன செய்கிறீங்களோ அது மாதிரி உங்கள் வீட்டு குழந்தை நல்லா இருக்கும்னு நினச்சி இந்த குழந்தையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் உதவி செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.